பரபரப்பு செய்தியாக விஜயை தமிழக வெற்றி கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கான முயற்சி நடைபெறுவதாக தகவல். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்கிறாங்களே. இந்த முயற்சியை மேற்கொண்டிருப்பவர் ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண். தோழர்களே, குர்ஆன் மீது ஆணையாக சொல்கிறோம், எங்களுக்கு குர்ஆனும் ஒரு கடவுளுடைய நம்பிக்கை தான். குர்ஆன் மீது ஆணையாக சொல்கிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம். எஸ்கேப்போ அந்த சந்தேகத்தை தூக்கியதான் சேலம் மாநாட்டில் 1944 பெரியார் அவர்கள் தீக்க உருவாக்கிய பொழுது எங்கு அமைத்தாரோ, எந்த கட்டமைப்பை உருவாக்கினாரோ, எந்த மதவாதத்தை எடுத்து உருவாக்கினாரோ, எந்த சாதியை உருவாக்கினாரோ, அதே மண்ணில் நாங்கள் வளர்க்கப்படுகிறோம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அது போல ஒரு ஃபார்முலாவை தமிழ்நாட்டிலையும் கடைபிடிக்க வாய்ப்பு இருக்குமாங்கிற பேச்செல்லாம் இடம்பெற்றிருக்கிற நிலையில என்டிஏல கொண்டு வரதுக்கான முயற்சி இன்னமும் நடப்பதாக தகவல் வருகிறது. அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். இதே பவன் கல்யாண் பேசுறாருல, அவரை போலவே துணை முதலமைச்சர் ஆகலாம். ஐயோ, அப்ப தெரிசாவோட வாழ்க்கை இல்ல கேப்டன் விஜயகாந்த் போல எதிர்க்கட்சி தலைவர் ஆகலாம். வாய்ப்பு உங்கள்கிட்ட இருக்கு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர. நீங்க கடுமையா போராடி நான் 10% 15% ஓட்டு வாங்கினேன்னு நிக்க போறீங்களா? முதல் தேர்தலே நான் துணை முதலமைச்சர் ஆனேன், முதல் தேர்தலே நான் எதிர்க்கட்சி தலைவர் ஆனேங்கிற இடத்துக்கு போறீங்களா? உங்க இஷ்டம். உன்கிட்ட கேட்டு தான் இவன் செருப்பா கொடுப்பானா? இந்த ஸ்பாட்லயே இவனை கொலை பண்ணுவானா? ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஏன்னு எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? என்ன சொல்ல வர? அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆவறதெல்லாம் நான் பாக்குறேன். சின்ன பசங்களாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி யமவனுக்கு த்ரிஷாதா சக்தின்னு. அத பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? அவ்வளவு ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. உனக்குன்னு ஒரு இமேஜ் வேற. நீ இந்த நாட்டுக்கு வருங்கால தலைவனா? தம் வீட்டுக்கு கணவனா இருக்க முடியாதவன் இந்த நாட்டுக்கு தலைவனா இருக்க கூடாது. நீ மனுஷனும் இல்ல, எனக்கு புரிஞ்சதும் இல்ல. கான்பிடென்டா இருங்க. உங்க விஜய் உயிரன வரனா. இவ்வளவு பேரும் இவ்வளவு கண்ணியமா நடந்துட்டு இருக்கும்போது மேடை ஏறி மகளிர் தினத்தன்னைக்கு இவ்வளவு பெண்ணியம் பேசி கண்ணியம் இல்லாம ஒரு கல்யாணத்துக்கு த்ரிஷாவே கூட்டிட்டு வராருன்னு சொன்னா நாளை இன்னைக்கு சமுதாயம் எப்படி பார்க்கும்? இத வர கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ல மேயர் போஸ்டர் பெண்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு என் கேண்டிடேட் யாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க யார நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். உங்க வசதியை விட கட்சியோட எதிர்காலத்தையும் நினைச்சா நல்லது. டேய், இந்த அறப்போராட்டம் சத்தியாகிரகம் மறியல் பண்ணி ஆட்சிக்கு வர சத்தியமூர்த்தி நினைச்சீங்களா? கொன்ன போட்டுருவேன். இங்க நான் தான் கட்சி, நான் எடுக்கிறது தான் முடிவு. உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க அவ்வளவு பேரு. நீங்க உள்ள இருந்து பாக்குற உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் எவ்வளவு உழைப்பு போட்டுட்டு இருக்காங்கன்னு. செத்தவன் தொகுதியில பை எலெக்ஷன் வரும், நின்னு ஜெயிச்சுக்க. 30 பேர் பணத்து மேல நாற்காலி போட்டு உட்கார்ந்திருக்க மிருகடானி. அது அவங்க செஞ்ச தியாகம்டா. அப்போ அந்த மாற்றம் கொடுக்கிற விஜய் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாருன்றது ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கு. நீங்க ஏமாந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? தளபதியோட கார் வந்தாலே 100 பேர் எவ்வளவு பேரு பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப அவருடைய காரை பார்த்தா பின்னாடி வருவாங்க. அதனாலதான் த்ரிஷா அவங்களுடைய கார்ல அவர் பயணிச்சு வந்தாரு. இவன் குடும்ப அரசியல் விஜய் வப்பாட்டி அரசியல் பண்ணுகிறா போலயே. அதுக்கு என்ன பண்றது? அவன் பொண்டாட்டியே பார்க்க முடியாது, அவன் வப்பாட்டியோட சுத்தினுக்கிறப்ப அது ஒரு பெருமையா வர மேட்சிங்ல வராங்க திருமணத்துக்கு. இதெல்லாம் ஒரு பெருமைன்னு சுத்திட்டு ஒரு பெண்களோட பாதுகாப்பை பத்தி பேசிட்டு இருக்கா போல. இந்த மகளிர் தினத்தில் நாம் அனைவரும் உறுதியாக எடுத்து சொல்ல வேண்டியது என்னன்னா, பெண்களை முதல்ல மதிக்கணும். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. விஷயத்துல மொய் எழுதாம குந்தவ கூட மொய் கலர் டிரஸ் போட்டுட்டு ட்வின்னிங் பண்றாரே பண்ணையார். ஒரே கார் ஒரே கலர். இதுதான் 2026க்கான உங்க மாஸ் பிளானா பண்ணையாரே? சும்மா பெண்களை ஒரு மேடையில் ஏறி அவதூறாக பேசி அவமானப்படுத்தி அவர்கள் வீட்டு பெண்களை நினைவில் வைத்துக் கொள்ளாமல்
அவதூறு பரப்புகின்ற ஒரு ஆண் மகனையும் வீழ்த்த வேண்டும் என்று இந்த சிங்க பெண்களை கேட்டுக்கொள்கிறேன். லாரியில கியர் போடுற மாதிரி போடுற. எனவே பெண்களின் முன்னேறு. ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. தாய்மாமன் சீர் வேற சொல்ற. தாய்மாமன் சீர் ஃபர்ஸ்ட் உன் பசங்களே நீ உன்னால பார்க்க முடியல, நீ தாய்மாமன் சீர் போட போறியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். உன் குடும்பத்தை ஃபர்ஸ்ட் பாரு, அப்புறம் நாங்களாம் கரெக்டா தான் இருக்கோம். நீ சினிமாலே ஒழுங்கா இருந்துக்கலாம், அங்க என்ன பண்ணிட்டு வந்து தெரியல. ஆளுக்கு ஒரு ஆளை வச்சிருக்காங்க. அதை விட்டு 200 கோடி விட்டு நான் வந்து மக்கள் சேவை செய்ய போறேன். இது வரைக்கும் நீ என்ன செஞ்ச? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றேன். கொரோனால எங்க போயிருந்த மக்கள்? இது வரைக்கும் நீ என்ன நன்மை செஞ்சிருக்க? ஏதாவது நலத்திட்ட உதவி செஞ்சிருக்க? அரசியல் வந்து தான் நீங்க செய்யணுமா? ஏன் உங்ககிட்ட பணமே இல்லையா? 2000 கோடி 3000 கோடி வச்சுக்கிறேன்னு சொல்றீங்க. இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? ஒருவேளை சாப்பாடு கூட யாருக்கும் போடல. அடிச்சாரு அதிகப்படுத்துறீங்களா? 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெரு மகிழ்வுடன் அறிவிக்கிறோம். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்க. பிளாஸ்டிக் ஓபன். இலவச பஸ் பெண்களுக்கு 1000 ரூபாய், பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் இலவசங்களை கொடுத்துட்டோம்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறீங்களே, இது கொஞ்சமா உங்களுக்கே அழகா இருக்காது? அப்ப நம்ம காட்டையும் கொடுக்குறோம் கூட்டையும் கொடுக்குறோம். 6 சிலிண்டர் எப்படி கொடுப்பாங்க? 15000 எப்படி கொடுப்பாங்க? 1 கிராம் தங்கம் 1 சவரம் எப்படி கொடுப்பாங்க? அது விலைவாசி. அவங்க தப்பு பண்றாரு, அது வேண்டாம். என் தம்பி அப்படி பண்ணக்கூடாது, அவர் அப்படி பண்ணக்கூடாது. சாராய கடை ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும், ஊழல் ஒழிக்கணும். மக்களுக்கு வந்து விலைவாசி கம்மி பண்ணாலே போதும், அவங்க அங்க உழைச்சி நாங்க மேன்மைக்கு வந்துடுவோம். போதுமா? ஒரு நிமிஷம், உன் பொண்டாட்டி ஏதோ சொல்ல ஆசைப்படுற, கேளு சவிதா. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். நோன்பு 17ஆம் நோன்பு என் மனைவி வேற வலுக்கட்டாயப்படுத்தி கூட்டு வந்து வரமாட்டாங்க. அவன் யாரையோ கூட கூட்டு போறான். நோன்பு திறக்க நீ வாமா. பேபியை நிக்க வச்சோம்னா நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம். 10 வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் தலைவா. பழமும் கிடைக்காது, காயும் கிடைக்காது. அதுல சமுத்திரக்கனி பாலாக்கிட்டையும் ஆர்பி உதயகுமார்ட்டையும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது என்ன விளையாட்டா? ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை 4 செவத்துக்குள்ள வச்சுக்கையா, விசேஷத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வருவியா? யாரை பழிவாங்க இதை பண்ணிட்டு இருக்க? என்னண்ணா இது கூட பண்ணுகிற? சொன்னா கேட்காம ஓட சுத்தினுங்கிறா. பாத்தியா இதுக்குதான் இப்போ அடிக்கடி பிளான்ல போற கூட. அங்க அண்ணி உட்காந்து அழுதுனுக்குது, உனக்கு கார பிடிக்கிறீங்களா? நோ, என்னன்னா பண்ணுகிற 2 பிள்ளைங்களை வச்சுக்கினேன். ஐயா அடக்கன்றாவிய. இவ்வளோ சொல்லியும் ஆட்டக்காரிக்கு கூட ஐட்டம் சாங் ஆடுறேன். இதுக்கு மேல உனக்கு எப்படின்னா நாங்க வந்து முட்டுறது எப்பா? 25 வருஷமா கூட இருந்த பொண்டாட்டியும் பெத்த பிள்ளைங்களையும் வர்த்தில்லன்னு சொல்றீங்க. அப்போ இந்த ரசிகர்களா எந்த மூளைக்கு? ஐயோ ஐயோ. பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிச்சார் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். நம்மளுடைய வெற்றி தலைவர் அவர்கள் அம்பேத்கர் அவர்களை கொண்டாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கு அம்பேத்கர் அவரை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.